ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரமதான் கரீம். எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு இன்ஷால்லா அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துஆ செய்யுங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் டே இஃப்தார் எப்படி போச்சு, நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வேண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி செய்கிறது தான். நோன்பு கஞ்சி இருந்தாலே போதும் நோன்பு திறக்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெசிபி தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இஃப்தார் ரெசிபி எல்லாமே ஒரு 4 o'clock போல் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிஃபோர் 1 ஹவருக்கு முன்னே இந்த கஞ்சிக்கு ஊற போட்டு வச்சுருவேன். நான் கஞ்சி ரைஸுக்கு தனியாகவே வாங்குவேன். அந்த ரைஸ் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். அது ஒரு பவுல் ஃபுல்லாக கஞ்சி ரைஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கால்வாசி கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு முந்தையே ஊற வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 4 o'clock ஆகிடுச்சு. இதுமாதிரி ரெசிபிலாம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தது நோன்பு கஞ்சி தான். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கி வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்குறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் நோன்பு கஞ்சி செய்வாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நோன்பு கஞ்சி செய்கிறேன். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சு கேரட்டு, கார்லிக்கு, கறி லீஃப், கொரியண்டர் லீஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிங்க. நான் இதில் ஆட் பண்ணலை. ஏன்னா குட்டீஸ்லாம் குடிக்கிறதுனால இல்லை காரம் இறங்குதுன்னு சொல்லிட்டு குடிக்க மாட்டுறாங்க. அதனால் நான் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சோம் இல்லையா கஞ்சி ரைஸு, சன்னா அதெல்லாம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு சால்ட்டு சேர்த்து குக்கரை மூடி வச்சிடும். ஒரு 5 to 6 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நல்லாவே வெந்திருக்கும் கஞ்சி. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு நோன்பு கஞ்சி ரெடி பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு யோகர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சேம் லேசி டைப் தான். இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இதில் நான் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரை நட்ஸும் காரமாக பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 pinch ஆஃப் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி. ஐஸ் க்யூபையும் சேர்த்துட்டா. இது பார்த்திங்கன்னா அதுவும் சம்மர் டையோ நோன்பு வச்சுட்டு திறக்கும் போது இந்த மாதிரி தயிர் சேர்த்து குடிக்கிறது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எடுத்து அப்படியே ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது டாப்பில் பார்த்திங்கன்னா யோகர்ட்டும் சிரப்பும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான யோகர்ட் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நம்ம இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நோன்பு கஞ்சி போட்டோம் இல்லையா, அதுவும் 6 விசில் போல் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சிங்கிறதுனால மஸ்ட்லாம் விட மாட்டேன். நல்லாவே ரைஸ் வெந்திருக்கும். அது டாப்பில் வந்து ஸ்க்ரப்டு கோகோனட்டும் கொரியண்டர் லீஃபும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சூப்பரான நோன்பு கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து கஸ்டர்ட் பவுடரும் உள்ள கேரமல் சிரப்பும் இருக்குது. இதை கஸ்டர்ட் பவுடரை கரைக்கிறதுக்கு முன்னாடி பால் அடுப்பில் போட்டுடணும். பால் நல்லா கொதி வந்துட்டு கொஞ்சம் சுண்டுற மாதிரி அந்த திக்னஸ் வந்தோன்னே தான் அந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். பால் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து லைட்டாக சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கஸ்டர்ட் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணேன். அதை வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு, எடுக்க முடியல. அதனால் அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அதை கொதி வர வச்சுக்கிறேன். அது திக்னஸ் கொஞ்சம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டோன்னே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுலில் வந்து அந்த கேரமல் சிரப் இருக்கு இல்லையா, அதை கீழே பாட்டத்தில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு ஒரு 5 minutesல நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன் செட் ஆகிறதுக்காக. என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டர்டாக ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஃப்ரூட் மிக்சர் இல்லாமல் வெறும் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி போட்டால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் இதில் வந்து நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் சேர்க்காமல் வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த சிரப்பை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு 5 minutes. அடுத்து பார்த்திங்கன்னா அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதுவும் ஆறணும் இல்லையா, கஸ்டர்டுக்கு போடுறோம். அந்த கேப்பில் கடப்பாசி செய்யலான்ட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நோம்பு ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக இது எல்லா வீட்லேயும் இருக்கும். அகர் சேர்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவரில் செஞ்சுட்டு சாப்பிடுவோம். ஏன்னா அகர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா
இதுவும் ஒன்று தான். அகரகர் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் குவான்டிட்டியோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி போடணும். அளவுக்கு மீறி ரொம்ப அதிகமாக போட்டுட்டாலும் நம்ம அந்த அகரகர் வந்து ரொம்ப டைட்டாகிடும், ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். அதனால் ரொம்ப லைட்டாக இருந்தாலும் அது கெட்டியாக ஆகாது, நிறையா போட்டாலும் கெட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். அதனால் பார்த்து எந்த அளவோ அந்த அளவு மட்டும் சேர்த்துங்க. இது வந்து 2 கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணி இதையும் அடுப்பில் வச்சுட்டேன். அடப்பாசியை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா கரையிற வைக்கப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்லையே அதையும் எடுத்து நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சிரப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னதான் நான் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணேன். நீங்கள் வேண்டாம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிங்க. ஸ்ட்ராபெரியும் வச்சோன்னா கஸ்டர்ட் மில்க்கும் நல்லா ஆயிடுச்சு. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து நட்ஸ் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரை நட்ஸ் வேண்டாலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ண பிறகு சில்வர் ஃபாயிலை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இதை பார்த்திங்கன்னா நான் நோன்பு திறக்கிற டயத்தில் தான் எடுப்பேன். நல்லாவே செட் ஆகிடும். கடப்பாசியும் நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு கடப்பாசி. இந்த ஸ்டேஜில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கடப்பாசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கலாக போட்டால் தான் அது செட் ஆகும்போது அந்த சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கடப்பாசி லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ஃபில்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேவர் சேர்க்குறதுக்காக பவுடர் மில்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கோகோனட் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் மில்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை அதை மேலாக அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது டாப்பில் பார்த்திங்கன்னா நான் பாதாம் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை நட்ஸோ இல்லை நட்ஸ் பவுடரோ இது மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கவர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்யப்படுறேன். இதுக்கு வந்து ஒரு 2 எக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின கொரியண்டர் லீஃப் அண்ட் ஆனியன், சாட் மசாலா, சில்லி ஃப்ளெக்ஸு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரைட் ஐட்டம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு ப்ரெட்டு ஸ்லைஸை எடுத்துகிட்டு நீட்டை வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. என் ஹஸ்பண்டும் ஃப்ரைட் ஐட்டம் ரொம்ப வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் டே சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த ரெசிபி செய்ய ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து பட்டர் அருகி இதை ஏதாச்சும் ஒன்று தடவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டை அதை அடுக்கி வச்சுருங்க. இப்படி கேப் போட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து அந்த லைட்டாக கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இதே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப தீஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் அப்படியே ஒரு பரட்டிடுங்க. பரட்டின பிறகு அது மேலே வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, இல்லாட்டி பீஸா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸு இன்னொன்று வந்து நான் ஸ்பைசி மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துங்க, இல்லாட்டி வேண்டாம். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து சீஸ் போட்டுங்க. கேப்சிகம், ஆனியன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வெஜிடபிள் தேவை, கேரட்டோ இல்லை கார்ன் இந்த மாதிரி ஏதாச்சும் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதை சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைங்க. சீஸ் மெல்ட் ஆகி இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்தாலே கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்ஃபில் ஆகின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சன்னு வந்து வேறு நோன்பு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து நக்கட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நக்கட்ஸும் ரெடி பண்ணியிருந்தேன். என்னுடைய சனுக்கு பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகும்போதே நான் எல்லா நோம்புமே வச்சுருவோமா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நக்கட்ஸும் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு இஃப்தாருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ணியிருந்தேன் இஃப்தார் மெனு எல்லாம். இதான் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட இஃப்தார் எப்படி போச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.